இன்றைக்கு என்னுடைய முக்கியமான நீண்ட கால நீண்ட காலமாக நான் இதை சொல்ல வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு சொல்லுகின்ற காலம் இன்றைக்கு மருவி வந்திருக்கின்றது. அதாவது ஏனென்று சொன்னால், நான் படித்த காலத்திலிருந்து இன்று என்னுடைய பாடசாலை ஆசிரியர்களை நான் மீட்டி பார்க்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து பாடசாலைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போயிருக்கிறேன். பாடசாலையில படித்திருக்கிறேன். ஆசிரியர்கள் சரியான அர்ப்பணிப்போடு மாணவர்களை முன்னேற்ற வேணும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்போடு படிப்பிச்சிருக்கிறார்கள். அந்த காலத்திலே அ மாணவர்களை பாகுபாடு பார்ப்பதில்லை ஆசிரியர்கள். எல்லோரையும் சமமாக நினைத்து படிப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது காலம் மாறிப் போய்விட்டது. நான் அந்த காலத்திலிருந்து டியூஷனுக்கு போனதாக வரலாறு குறைவு. வரலாறு இல்ல எனக்கு. அ பள்ளிக்கூடத்திலேயே நல்ல விதமாக ஆசிரியர்கள் வடிவாக அர்ப்பணிப்போடு கற்பிப்பார்கள். பாடங்களை எல்லாம் வடிவாக விளங்குற விதமாக மாணவர்களோடு கற்பித்து மாணவர்கள் அதிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். எல்லாரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அந்த நாட்களிலே. இப்பொழுது பாடசாலைகளில் பாடசாலைகள் இப்பொழுது பணம் சேகரிக்கின்ற பாடசாலைகளாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆசிரியர்களும் இன்றைக்கு பணம் சேகரிக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால், ஆசிரியர்கள் பாடசாலைக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சைனிங்குக்காக பாடசாலைக்கு சமூகம் வர வேண்டும் என்பதற்காக வந்து அந்த பாடசாலை வரவிலே சைனை வைத்துவிட்டு மாணவர்களுக்கு படிப்பிக்க வேண்டிய பாடங்களை சரியான முறையில் படிப்பிக்காமலுக்கு அவர்கள் பாடசாலையிலே கொடுக்கின்ற 45 நிமிடமோ 1 ஹவரோ அதுக்குள்ளே அவர்கள் செலவழித்து போட்டு பாடசாலை மாணவர்களுக்கு சொல்லுவார்கள், பிரைவேட் வகுப்புக்கு வாங்கோ, அங்க நான் விளம்பரமாக வடிவாக சொல்லித் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், பிரைவேட் வகுப்புகளிலே ஆசிரியர்மார் அங்கே படிப்பித்து ஏனென்று சொன்னால் காசு உழைப்பதற்காக வேண்டி பாடசாலைகளிலும் கவர்மெண்ட் மூலமா காசு எடுக்கிறார்கள். நான் பிரைவேட்லேயும் போய் படிப்பித்துக் கொண்டு அங்கேயும் காசு எடுக்கின்றார்கள். ஆனால் பாடசாலைகள் ஒழுங்கா படிப்பிக்க மாட்டார்கள். பிரைவேட் வழியே போய் பிரைவேட் டியூஷன் சென்டர் வழியே போய் வடிவா படிப்பிச்சு மாணவர்களிடம் வந்து காசு வாங்குகிறார்கள். இதனால முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது வந்து வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், தங்களுடைய பணம் இல்லாதவர்கள் பாடசாலைக்கு வந்து பாடசாலையை கல்வியை கற்பதனாலே அவர்கள் பின்தங்கிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பணம் படைத்தவர்கள், காசு உள்ளவர்கள் டியூஷனுக்கு போய் இன்றைக்கு படிப்பிக்கிறார்கள். இன்றைக்கு சில பிள்ளைகள் இன்றைக்கு காசு இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு டியூஷனுக்கும் போக வழியில வீட்டிலே இன்றைக்கு இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு செலவழித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு விதமாக பார்க்க போகும்போது பாடசாலைகளிலே சில ஆசிரியர்கள் சில ஆசிரியர் ட்ரைனிங் கொடுத்து தான் இருக்கிறாங்க. ஆனால் சில ஆசிரியர் ட்ரைனிங் கொடுத்திருந்தாலும் பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் பிள்ளைகளை திட்டுற விதங்கள், பேசுற விதங்கள் ஒரு 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 அநாகரிகமற்ற விதமாக பிள்ளைகளை பேசுகிறார்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாடசாலை மாணவர்கள்ட்ட கேட்டால் புரியும். ஏன் இன்றைக்கு கூடுதலான மாணவர்கள் பாடசாலை விட்டு விலகி நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஆசிரியர்களுடைய செயல்பாடு தான் காரணம். ஆசிரியர்கள் அங்கே பிள்ளைகளை ஒழுங்காக படிப்பிப்பதில்லை. பிள்ளைகளை ஒழுங்காக வழிநடத்துவதில்லை. பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்களை பண்பாடாக, பக்குவமாக வளர்ப்பதில்லை, கூப்பிடுவதில்லை. அது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது. இன்னும் விதமாக தங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு பாடசாலைக்கு வந்து மாணவர்களுக்கு அடிக்கிறது. ஒரே ஒரு பாடத்தை ஒரு பாடசாலையில கற்பிக்கும் போது அந்த பாடத்தை எத்தனை வருஷம் ஒரு ஆசிரியர் கற்பித்திருப்பார். அந்த பாடத்தையே ஒழுங்காக படிப்பிக்க முடியாம அந்த வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் இன்றைக்கு ஃபெயில் பண்ணுகிறார்கள் என்று சொன்னா யாருல குற்றம்?
மாணவன்ல குற்றமா, ஆசிரியர்ல குற்றமா? நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மக்களே, பிள்ளைகளே, பெற்றோரை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். யாருல குற்றம் இருக்கிறது? ஆனா இன்றைக்கு பார்க்க போனா முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் தான். காலையிலிருந்து பின்னிரவு 3:30 வரைக்கும் பிள்ளைகள் ஆசிரியரோடு தான் இருக்கிறாங்க. குறைஞ்ச நேரங்கள் தான் பெற்றோரோட இருக்கிறாங்க இன்றைக்கு. இப்படியான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதால இன்றைக்கு ஆசிரியர்கள் இன்றைக்கு பணம் வாங்குபவர்களாக பண முதலைகளாக மாறிவிட்டார்கள். பாடசாலைகளிலே ஒழுங்கா படிப்பிக்க மாட்டார்கள். டியூஷன்ல உனக்கு நல்லா படிப்பிக்கிறேன் என்று சொல்லி எப்படி விளையாட்டெல்லாம் காட்டுறாங்க இன்றைக்கு ஆசிரியர்மார். இன்னைக்கு யாரு கூடுதலா பாதிக்கப்படுறாங்க? பாடசாலையிலையும் காசு எடுக்கிறாங்க, டியூஷன் சென்டர்லையும் காசு எடுக்கிறாங்க. இவர்களுடைய பணி அந்த நாளில் ஆசிரியர் பணி என்று சொல்லி சொன்னா, ஆசிரியரை கண்டால் மாணவர்கள் ஆசிரியருக்கு பயம். ஆசிரியர்களை கண்டால் ஆசிரியர்கள் சரியான ஒரு ஒரு மதிப்பு மிக்கவர்களாக கருதப்பட்டார்கள். இன்றைக்கு ஆசிரியர்கள்லாம் மதிப்பு மிக்கவர்கள் அல்ல. ஏன்? பணம் பறிக்கிற முதலைகளாக மாறிவிட்டார்கள். அதுதான் காரணம். என்றைக்கு இந்த ஆசிரியர் சமூகம் திருந்ததோ, என்றைக்கு இந்த ஆசிரியர் சமூகம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்களை விட்டுவிட்டு பாடசாலைகளிலே ஒழுங்காக அர்ப்பணிப்போடு படிப்பிப்பார்களோ, அன்றைக்குத்தான் ஆசிரியர் சமூகத்தை பெற்றோரும் சமூகமும் மாணவர்களும் மதிப்பார்கள். இன்னைக்கு மதிப்பில்லாததுக்கு காரணம் ஆசிரியனுடைய செயல்பாடு. நான் நினைக்கிறேன் ஆசிரியர்கள் தான் தோன்றித்தனமாக காசுக்கு வேலை செய்பவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். ஆசிரியர் பணி ஒரு மகத்துவமான பணி. இந்த மகத்துவமான பணி அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தது போன்றது அல்ல. இது இப்பொழுது வேறு விதமாக மாறப்பட்டு போயிருக்கிறது. ஆசிரியர் பணி காசுக்காக வேண்டி உழைக்கின்ற ஆசிரியர் பணியாக மாறிவிட்டது. ஒரு மாணவனை உருவாக்குவதிலே ஆசிரியருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அந்த பங்கை உணர்ந்து செயல்படுவார்கள் என்று சொல்லி சொன்னால் ஆசிரியர் பணியும் ஒரு மகத்துவமான பணியே. இந்த வழியிலே நான் என்னால் இயன்ற விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. சொல்லி முடித்திருக்கிறேன். இன்னும் மக்கள் ஏதாவது சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொன்னா என்னுடைய குமரில் சொல்லி விடுங்க. என்ன சொல்ல வேணும்னு சொல்லி. நன்றி.